إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணிமிக்க எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் என்கிற பெயரில் நசாராக்கள் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை மற்றும் புத்தாண்டு அடிப்படையாக சில விஷயங்களை நான் இந்த ஜும்மா உரையில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒரு முறை யூதர்கள் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லது இஸ்லாத்தை கேலி கிண்டல் செய்யும் விதமாக, பரிகாசம் செய்யும் விதத்திலே சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்ன உங்களுடைய தூதர் இந்த நபி முஹம்மத் மலஜலம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை கூடவா உங்களுக்கு சொல்லி தருகிறார்? பரிகாசம் செய்யும் விதத்திலே. என்ன அர்த்தம்? நபி ரசூல் என்று சொன்னால் அது பெரிய உயர்ந்த அந்தஸ்து. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் மலஜலம் கழிப்பதை குறித்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த சட்டங்களை அந்த ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து என்கிற விதத்திலே என்ன உங்களுடைய தூதர் முஹம்மது மலஜலம் கழிப்பதை குறித்துமா உங்களுக்கு சொல்லி தருகிறார் என்று பரிகாசம் செய்யும் விதமாக கேட்ட கேள்வி அது. ஆனால் அதற்கு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமையாக பதில் சொன்னார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு குறையாக பார்க்கவில்லை சல்மான் ஃபார்சி, மாறாக இதை ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதி சல்மான் ஃபார்சி அவர்கள் பதிலளித்தார்கள், ஆம், நம்முடைய தூதர் மலஜலம் எப்படி கழிக்க வேண்டும் என்கிற ஒழுக்கங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறார். பதில் சொன்னது மட்டுமல்லாமல் மலஜலம் கழிப்பதை குறித்து ரசூல் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சில ஒழுக்கங்களையும் சில சட்டங்களையும் அந்த யூதர்களுக்கு எடுத்து சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலஜலம் கழித்த பிறகு வலது கையை கொண்டு என்ன செய்யக்கூடாது, சுத்தம் செய்ய கூடாது. மேலும் தண்ணீருக்கு பதிலாக மண்கட்டி அல்லது கற்கள் போன்ற விஷயங்களை பயன்படுத்தினால் 3 தடவை 3 கற்களை அவசியம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் தண்ணீர் அல்லாமல் வேறு பொருளை கொண்டு மலஜலம் கழித்த பிறகு சுத்தம் அடைவதாக, இஸ்திஞ்சா செய்வதாக இருந்தால் எலும்பு அல்லது விட்டை போன்ற விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில சட்டங்களையும் அறிவித்தார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இதில் கொள்கை, ஈமான் என்கிற மிக முக்கியமான மிகப்பெரிய விஷயத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் வரை தெளிவான வழிகாட்டுதல் தரக்கூடிய மார்க்கம் இது. பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் இது என்கிற ஒரு பாடம் இருக்கிறது. அதை தான் சல்மான் ஃபார்சி பெருமையாக சொன்னார்கள். நம்முடைய தூதர் கொள்கை, தொழுகை போன்ற விஷயங்களை மாத்திரம் சொல்லி தந்து விடவில்லை, மாறாக நமக்கு சின்ன சின்ன விஷயங்களிலும் வழிகாட்டுதலை தந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமையாக என்ன செய்தார்கள், சல்மான் ஃபார்சி அவர்கள் பதிலளித்தார்கள். ஏற்கனவே நாம் ஒரு ஜும்மா உரையில் சொல்லியிருக்கிறோம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த பொழுது ஒரு யூதர் வந்து என்ன சொன்னார், உங்களுடைய வேதத்தில் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது,
அப்படிப்பட்ட ஒரு வசனம் நம்முடைய வேதத்தில் தௌராத்தில் இறங்கியிருந்தால் அந்த வசனம் இறங்கிய நாளை நாம் பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம். அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் அவர்கள் கேட்டார்கள், அது என்ன வசனம்? அதற்கு அந்த யூதர் சொன்னார், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيtu லகுமுல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் முன்பு ஹஜ்ஜுடைய காலத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்த வசனம் இது. இதை பல அறிஞர்கள் குர்ஆனுடைய இறுதி வசனம் என்று கூட சொல்வார்கள். அந்த பெரிய வசனத்தின் ஒரு பகுதியிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய நாள் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்கள் மீது இந்த மார்க்கம் தீன் என்கிற இந்த அருட்கொடைய இந்த நியமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செய்தி சொன்னான். உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனம் எப்போது இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இது அரஃபா தினத்தில் ரசூல் அவர்கள் ஹஜ்ஜு செய்த பொழுது அரஃபா தினம் அன்று அரஃபா மைதானத்தில் இறங்கிய வசனம் இது. ஏற்கனவே அது என்னதான், அரஃபாக்கு அடுத்த நாட்கள் எல்லாமே பெருநாள் தான் இந்த உம்மத்துக்கு என்று உமர் பின் கத்தாப் அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பரிபூர்ணமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு, பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை, பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் என்கிற வேதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த, ஷுக்குர் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை அடைந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக இருந்தால் மார்க்கத்தை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த விதத்திலே இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வணக்க வழிபாடுகள் அல்லது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வந்தால் இஸ்லாத்தில் அல்லாத எந்த விஷயத்தையும் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது, இஸ்லாத்தில் அல்லாத எந்த விஷயத்தையும் நாம் பின்பற்றக்கூடாது. இஸ்லாம் நமக்கு போதுமானது, இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் நமக்கு போதுமானது என்கிற அந்த விஷயத்தில் நாம் கொள்கை ரீதியாகவும் செயல்முறை ரீதியாகவும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜும்மா மேடையிலும் நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகள், ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. வகைரல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் மிக சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்று ஒவ்வொரு ஜும்மா மேடையிலும் இந்த வார்த்தைகளை நினைவூட்டலாக நாம் கேட்கிறோமா இல்லையா? ஆக ரசூலுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்த இந்த இறுதி ஷரியத், அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை, ஒட்டுமொத்த மார்க்கமே நபி வழியில் உள்ளடங்கும். அந்த நபி வழிதான் எல்லா வழிமுறைகளில் மிக சிறந்தது. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை நாம் வைத்துக்கொண்டு, பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் என்கிற வேதத்தை வைத்துக்கொண்டு, மிக சிறந்த வழிமுறையாகிய நபி வழியை வைத்துக்கொண்டு வேறு எந்த வழிமுறையை நோக்கி, வேறு எந்த கலாச்சாரத்தை நோக்கி நாம் எட்டி பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. பரீட்சையில் எனக்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால்தான் பாஸ் ஆக வேண்டும் என்கிற ஒரு இது இருந்தால் என்ன செய்வார்கள்? எட்டி பார்ப்பார்கள், மோசடி செய்வார்கள். ஆனால் நன்றாக படித்தவர் யாரையும் எட்டி பார்க்க தேவையில்லை. அவர் பாட்டுக்கு என்ன செய்யலாம்? சரியான பதிலை சிறப்பாக எழுதி முடிக்கலாம். ஆக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மார்க்கத்தை, சிறந்த வழிமுறையை வழங்கி இருக்க, நாம் பிற மத கலாச்சாரங்களை பார்ப்பதோ அல்லது பிற மதத்தின் கொள்கைகளை பின்பற்றுவதோ, நஊது பில்லாஹ், இது பரிபூர்ணமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிறகு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக, ஷுக்ர் செய்வதற்கு பதிலாக குஃபுர் செய்யக்கூடிய ஒரு வேலை இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்தை, அருட்கொடையை மறுக்கக்கூடிய அல்லது மறக்கக்கூடிய ஒரு வேலை இது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பானவர்களே, கொள்கையிலும் இபாதத்திலும் அன்றாட வாழ்க்கை தொடர்பான சட்டத்திட்டங்களிலும் எல்லா விஷயங்களிலும் நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையை பார்க்க வேண்டும், நபி வழியை பின்பற்ற வேண்டும். பிற மதங்களை, பிற மத கலாச்சாரங்களை நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதை அறவே பின்பற்றக்கூடாது. சமீபத்தில் கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகையை நசாராக்கள் கொண்டாடினார்கள். இது பல வருடங்களாக நசாராக்கள் கொண்டாடி வரக்கூடிய ஒரு பண்டிகை. ஆனால் இந்த பண்டிகையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நேரடியாக அந்த பண்டிகை கொண்டாடுவது என்று எந்த உண்மையான முஸ்லீமும் நினைச்ச மாட்டார், இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள மாட்டார். ஆனால் அறியாமையின் காரணமாக, தனக்கே தெரியாமல் நசாராவாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய அண்டை வீட்டார் போன்றவர்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்கிற வார்த்தைகளை சொல்லி அநேகமாக சில முஸ்லிம்கள் நினைச்சுக்கலாம் இந்த பண்டிகையில் பங்கேற்க கூடும். அந்த விஷயத்திலும் நாம் மிக மிக எச்சரிக்கையாக மற்றும் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக அன்பானவர்களை, இந்த கிறிஸ்மஸ் என்கிற பெயரில்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதாக இந்த நசாராக்கள் சொல்கிறார்களே, இதுவே என்னது? நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிசம்பர் 25க்கு பிறந்ததாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவலும் கிடையாது. சொல்ல போனால் குர்ஆனில் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறான். அது ஒரு விதத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் டிசம்பர் மாதத்தில் பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை ஒரு ஆதாரமாக, ஒரு சுட்டி காட்டுதலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த வசனத்துடைய தஃப்சீரில் சில கருத்து வேறுபாடெல்லாம் உண்டு அறிஞர்கள் மத்தியில். அல்லாஹ் அந்த வசனத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேரித்தம்பழங்களை சாப்பிடும்படி சொல்வானே, அவர்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த வசனத்தை வைத்து என்ன சொல்வார்கள்? பேரித்தம்பழங்கள் வரக்கூடிய காலம் என்பது என்னது? கோடை காலம். வின்டர் சீசனில் என்ன செய்யாது? பேரித்தம்பழங்கள் வராது. அது கோடை காலத்தில் தான் வரும். இதே மாதிரியான ஒரு தகவல் இன்ஜீலிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக, அல்லது பனி இஸ்ராயில் அறிவிக்கக்கூடிய செய்தி என்று கூட நாம் சொல்லலாம். அவர்களும் இதே போன்ற ஒரு தகவலை பதிவு செய்வார்கள். பேரித்தம்பழங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார், அல்லது கோடை காலத்தில் பிறந்தார் என்று சொல்லும் விதத்திலே மேலும் ஒரு சில தகவல்கள். அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் குளிர்காலத்திலே, இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாம் பிறக்கவில்லை, மாறாக கோடை காலத்தில் தான் பிறந்திருப்பார், ஏப்ரல் மாதம் போன்ற மாதங்கள் தான் பிறந்திருப்பார் என்று சில கிறிஸ்தவர்களே சொல்வார்கள். அதுபோக மற்ற ஆய்வாளர்களும் சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதத்தில் பிறந்தார் என்பது என்னது? கேள்விக்குறி. அவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு உண்டு, எந்த தேதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் என்று. அப்படி இருக்க இந்த டிசம்பர் 25 என்கிற விஷயம் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதில் முஸ்லிம்களாகிய நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் நாம் அறவே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு. அன்பார்வர்களே, அந்த காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலத்தில் கூட அநேகமாக ரோமானிய பேரரசு உடைய ஆட்சி இருந்தது, ஒரு மிக நீண்ட ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் ஒரு அரசர் நினைச்சுகிறார், ரோமானிய அரசர் ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை, நசாராக்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது மக்களும் அந்த பகுதியில் வாழக்கூடிய பலரும் என்ன செய்திருப்பார்கள்? நசாரா மதத்தை ஏற்றிருப்பார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மக்கள் டிசம்பர் மாதத்தில் 25க்கு என்ன செய்வார்கள்? ஒரு பண்டிகை என்று கொண்டாடி வருவார்கள். இப்போது நசாரா மதத்தை ஏற்ற பிறகு இந்த பண்டிகை எல்லாம் கூடாது என்றெல்லாம் தடுத்தால் மக்களை திருப்திப்படுத்த முடியாது, பல பிரச்சனைகள் வரலாம் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்தார்கள்? அது சூரியனை வணங்கும் விதத்திலே கொண்டாடி வந்த ஒரு பண்டிகை அது டிசம்பர் 25க்கு. அதே நாளை பண்டிகை நாளாகவே தொடரலாம், ஆனால் காரணத்தை மாத்திரம் என்ன செய்யலாம்? மக்களுக்கு மாற்றி சொல்லலாம் என்று, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்று சொல்லி அந்த மக்கள் ஏற்கனவே கொண்டாடி வந்த, சூரியனை வணங்கும் விதத்திலே கொண்டாடி வந்த ஒரு பண்டிகையை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாள் என்கிற பெயரில் தொடர்ந்து என்ன செய்தார்கள்? கொண்டாடி வந்தார்கள். அதை தான் காலமாக என்ன செய்கிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாள் என்கிற பெயரிலே அதை காட்டி கொண்டாடி வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படி இந்த பின்னணியெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பதே ஒரு பிதஅத் தான், பிதத்தான ஒரு அனாச்சாரம் தான், பிதத்தான ஒரு கலாச்சாரம் தான். அது மட்டுமல்லாமல் இந்த நாள் சூரியனை வணங்கும் விதத்திலே கொண்டாடப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. அப்படி இருக்க அந்த பழைய கொள்கை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் சரி, அல்லது புதிய கொள்கை, புதிய காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்கிற அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் சரி, இரண்டு காரணங்களை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் அந்த நாளில் ஒரு முஸ்லிம் ஒரு நஸ்ரானியை பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொன்னால் நஊது பில்லாஹி மின் தாலிக், அவர்கள் அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து அந்த நாள் கொண்டாடப்படுவதை சரி காண்கிறார் என்று அர்த்தம். சூரியனை வணங்கும் விதத்தில் அந்த நாள் கொண்டாடப்பட்டாலும் சரி, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதையும் குறிப்பாக அந்த நசாராக்களுடைய கொள்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்கிற கொள்கையும் இருக்கிறது. மிக மோசமான, படுமோசமான ஒரு ஷிர்கான கொள்கை. அப்படிப்பட்ட கொள்கையெல்லாம் அடிப்படையாக வைத்து அந்த மக்கள் அதை கொண்டாடும் பொழுது அந்த நாளில் ஒரு முஸ்லிம் போய் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லிவிட்டால் நஊது பில்லாஹி மின் தாலிக், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா ஷிர்கான கொள்கைகளையும் அவர் நினைச்சுகிறார், ஒப்புக்கொள்கிறார். ஒரு விதத்திலே அந்த கொள்கையின் அடிப்படையில் கொண்டாடப்பட வேண்டிய இந்த நாளை இவரும் நினைச்சுகிறார், வாழ்த்துகிறார், அதை சரி காண்கிறார் என்பதாக ஆகிவிடும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்கிற வார்த்தை சின்ன வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொள்கை, அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அது லேசான வார்த்தை அல்ல.
அது வெறுமனே லேசாக நாம் இந்த நாவை அசைத்து பயன்படுத்திக் கொள்கிறோம், மொழிந்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அந்த வார்த்தை லேசான வார்த்தையாக ஒருபோதும் இருக்காது. ஆகவேதான் அன்பானவர்களே, அந்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறார்களே, அதுவும் வார்த்தை தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய மகன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிள்ளை என்று சொல்வதும் ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மரியம் அத்தியாயத்திலே, தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் வ தன்ஷக்குல் அர்து வ தஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா. இந்த வானம் வெடிந்து பூமியும் வெடிந்து மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆகிவிடும். அப்படி என்ன ஒரு பிரச்சனை நடந்தது என்று சொன்னால், அந்த அவுலி ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறான் என்று இவர்கள் சொல்கிறார்களே, அந்த வார்த்தை காரணமாக, அந்த கொள்கையின் காரணமாக இந்த உலகமே, இந்த வான பூமியே அழிந்துவிடக்கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், அந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை, அந்த கொள்கை எவ்வளவு பயங்கரமான கொள்கை. அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் என்று சொல்வது, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் என்று சொன்னால் நவுது பில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இச்சை இருக்கிறது. அல்லாஹ் அந்த இச்சையை பூர்த்தி செய்கிறான். அவ்வாறு தன்னுடைய இச்சை பூர்த்தி செய்த பிறகு பிறந்த குழந்தை தான் ஈசா என்று பல மோசமான கருத்துகள் அதில் உள்ளடங்குமா இல்லையா? அந்த ஒரு வார்த்தை, அந்த கொள்கையின் காரணமாக இந்த வானங்கள் பூமி எல்லாம் அந்த வார்த்தை, அந்த தப்பான கொள்கை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெடிந்து நாசமாக போகக்கூட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஏகத்துவம் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அப்படி ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது. அல்லாஹ் இந்த வானம் பூமியை பாதுகாத்து வைத்து இருக்கிறான். ஆனால் அவ்வளவு மோசமான கொள்கை இது என்பதை அல்லாஹ் இந்த சூராவுடைய இறுதி பகுதியிலே சொல்கிறான், மரியம் அத்தியாயத்திலே. அப்படிப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் இந்த நசாராக்கள் அந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது நாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொன்னால், அந்த கொள்கை, அந்த நாள் கொண்டாடப்படுவதை நாம் சரி காண்கிறோம். அது உண்மையிலேயே ஹாப்பியாக கொண்டாட வேண்டிய, சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் என்பது ஆகுமா இல்லையா? அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்களில் என்ன செய்யலாம்? பல ஸ்கூல்களில் எல்லா விதமான பண்டிகைகளையும் என்ன செய்வார்கள்? கொண்டாடுவார்கள். அந்தந்த பண்டிகையின் பொழுது அதுக்கு ஒரு தனி காஸ்டியூம், அந்த பண்டிகை கொண்டாடும் விதத்தில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? பல பள்ளிக்கூடங்களில் அது பரவலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவ்வாறு செய்யப்படும் பொழுது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அறிவை நாம் தர வேண்டும். ஸ்கூலில் என்ன செய்வார்கள்? அநேகமாக இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு நல்ல நாள் என்பதாக காட்டுவார்கள். இயேசு பிறந்த நாள் என்று சொல்வார்கள். சாண்டா கிளாஸ் வருவார், உங்களுக்கு பல அன்பளிப்புகளை தருவார் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? இட்டு கட்டப்பட்ட சில கதைகளை எல்லாம் சொல்லி அந்த சாண்டா கிளாஸுடைய கொள்கை என்ன செய்வார்கள்? நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே புகுத்துவார்கள். இதெல்லாம் நடைமுறையில் நடந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய கொள்கையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நம் மீது இருக்கிறது. ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தவறு, இதெல்லாம் ஏதாவது சொன்னால் அதையெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நம்பக்கூடாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய நாட்களில் நாம் பள்ளிக்கூடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பாமல் இருப்பது நல்லது. நல்ல பள்ளிக்கூடத்தை பார்த்து சேர்த்து விடுவது நல்லது. ஆனால் பரவலாக இது நடக்கும் பொழுது எல்லா பள்ளிக்கூடங்களும் என்ன செய்ய முடியாது? தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம். அப்படி இருக்க சரியான கொள்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் என்பது தவறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்த ஒரு தூதர். அவர் பிறந்த நாள் இது கிடையாது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் இறந்து போகவில்லை. அவர் வானத்தில் உயர்த்தப்பட்டார். அவர் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு புரியும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். இதெல்லாம் தவறு, இதெல்லாம் நம்பக்கூடாது. ஆனால் பாருங்கள், இந்த சாண்டா கிளாஸ் உடைய விஷயத்தை எல்லாம் சொல்லி ஆர்வமாக அந்த பிள்ளைகள் சாண்டா கிளாஸ் என்று சொன்னால் வருவார், அன்பளிப்பு தருவார் என்றெல்லாம் சில பிள்ளைகள் நம்புகிறார்கள். அந்த விதத்திலே பள்ளிக்கூடங்கள் இந்த விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய பிள்ளைகளுடைய கொள்கையை பாதுகாக்கக்கூடிய சரியான கொள்கை அவர்களுடைய உள்ளங்களில் நிலை நிறுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதே போல்தான் அன்பானவர்களே, இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று அவர்கள் கொண்டு வந்தார்களே, அதே ரோமானிய அந்த மக்கள் தான் இந்த பிறந்த நாள் என்கிற விஷயத்தையும் நினைச்சார்கள், அந்த காலத்தில் உருவாக்கினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கிற பெயரில் அதை
ஒரு பண்டிகையாக அறிமுகப்படுத்திய அந்த மக்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற அந்த அனாச்சாரத்தையும் அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள்தான். அதிலும் குறிப்பாக என்னது, அவர்கள் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை என்ன செய்வார்கள், ஷிர்கான விதத்திலே ஒரு நட்சத்திரத்தோடு அதை சேர்த்து விடுவார்கள். இந்த குழந்தைக்கு இந்த நட்சத்திரம், இந்த குழந்தைக்கு இந்த நட்சத்திரம், எந்த நாள் பிறந்தார்கள் என்பதை பொறுத்து. ஆக அந்த நாளை கொண்டாடினால் அந்த நட்சத்திரத்தை சந்தோஷப்படுத்தும் விதமான அல்லது அந்த நட்சத்திரத்தை வலு சேர்க்கும் விதமான ஒரு செயல் என்கிற மாதிரியான கொள்கைகளும் இந்த பர்த்டே, பிறந்த நாளுக்கு பின்னால் இருக்கிறது, இந்த அனாச்சாரத்துக்கு பின்னால். அப்படி இருக்கு அன்பானவர்களே, பர்த்டே கொண்டாடுவது என்கிற அனாச்சாரத்தையும் நாம் செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. பொதுவாகவே பர்த்டே கொண்டாட்டம் என்பது என்னது, ஒரு ஷிர்கான கொள்கையோடு இணைந்திருக்கக்கூடிய விஷயம். அந்த நாள் பர்த்டே கொண்டாடினால் அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் வலுவாக இருக்கும், அந்த குழந்தையுடைய வாழ்க்கை சீராக அமையும் என்றெல்லாம் பல கொள்கைகள் இருக்கும் காரணத்தினால் அன்பானவர்களே, இந்த பர்த்டேவுக்கும் ஷிர்கான கொள்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் எத்தனை முஸ்லிம்கள் இந்த அனாச்சாரத்தையும் பின்பற்றுகிறார்கள்? என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் உங்களுக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல் உங்களுக்கு பத்தாதா? இந்த வழிகாட்டுதலில் குறைபாடுகள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்களா? அல்லது இஸ்லாத்தை கடுமையாக நாம் சரியாக பின்பற்றி நடந்தால் நம்மால் சந்தோஷமாக வாழ முடியாது என்பதாக நினைக்கிறீர்களா? உங்களுடைய சந்தோஷங்களுக்கு இஸ்லாம் தடை போடுகிறது என்பதாக எண்ணிக்கொள்கிறீர்களா? அன்பானவர்களை, உண்மையான முஸ்லிம்களாக நாம் இருந்தால் இஸ்லாம் நமக்கு தந்த வழிகாட்டுதல் நமக்கு சந்தோஷமான இம்மை மறுமுறை வாழ்க்கைக்கு போதுமானது என்கிற அந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வெளிப்படையாக சந்தோஷமான வாழ்க்கைக்கு பர்த்டே கொண்டாட வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், ஆனிவர்சரி கொண்டாட வேண்டும் என்று உலக மக்கள் பின்பற்றக்கூடிய அனாச்சாரங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு பின்பற்றக்கூடாது. அது நம்முடைய ஈமானை, நம்முடைய கொள்கையை பாதிக்கக்கூடிய விஷயம். இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன, ஒரு குழந்தை பிறந்தால் 7வது நாள் அகீகா செய்ய வேண்டும், அதை பின்பற்றுங்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. வசதி இல்லையா, எப்போது வசதி வருமோ அந்த தகப்பன் அந்த தந்தை என்ன செய்யலாம், வசதி வந்த பிறகு கூட அகீகா செய்யலாம். அகீகா கொடுங்கள், நல்ல பெயரை தேர்வு செய்யுங்கள், அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை சொல்லித்தாருங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இதுதான் ஒரு பெற்றோராக இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அப்படிப்பட்ட அழகான தர்பியத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளை 7 வயது 10 வயதை அடைந்த பிறகு முறையாக தொழக்கூடிய ஒரு தொழுகையாளியாக மாறினால் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இதுதான் உண்மையான சந்தோஷம். நம்முடைய குழந்தை சிறு பருவத்திலிருந்தே குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டு குர்ஆனை ஓதுகிறது என்று சொன்னால் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இதுதான் உண்மையான சந்தோஷம், இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. பர்த்டே கொண்டாடுவது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது, இதெல்லாம் ஏமாற்றம். உலகம் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் வழிகாட்டுதல், ரசூலுடைய வழிகாட்டுதல் மிக சிறந்தது, அது நமக்கு போதுமானது. சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த இஸ்லாம் எந்த ஒரு தடையும் நமக்கு போடவில்லை. மாறாக இஸ்லாத்தின் வரையறைக்குள் இருந்து கொண்டும் நம்மால் சந்தோஷமான வாழ்க்கையை இங்கும் அமைத்துக் கொள்ள முடியும், மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு அந்த சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பான் என்கிற அந்த கொள்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் இந்த அனாச்சாரங்களை தூக்கி எறிங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து. பர்த்டே கொண்டாடுவதை நிப்பாட்டுங்கள். அதே போல் அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸுக்கு அடுத்தபடியாக என்ன செய்வார்கள், நியூ இயர், புத்தாண்டு என்கிற பெயரிலும் பல அனாச்சாரங்களை, அந்த நாளை வருடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பாவங்கள் நடக்கக்கூடிய நாள், அதிகமான பாவங்கள் நடக்கக்கூடிய இரவு என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நியூ இயர் கொண்டாட்டம் என்கிற பெயரிலே எத்தனை விதமான சீர்கேடுகள் சமூகத்தில் பார்க்க முடிகிறது. அந்த நாள் பிரத்யேகமாக நினைச்சுகிறார்கள், குடிபோதை, பரவலாக விபச்சாரம் போன்ற பெரிய பெரிய குற்றங்களும் அந்த இரவில் கட்டவிழ்க்கப்படுகிறது. விபச்சாரம், குடிபோதை, ஆண்கள் பெண்களுடைய கலப்படம், எல்லோரும் சேர்ந்து அதை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரிலே பட்டாசுகள் வெடித்து குடித்து போதையில் விபச்சாரத்தில் ஈடுபடுவது, நவுதுபில்லா, நடனம் ஆடுவது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கிளப் பப் என்கிற பெயரில் எல்லாம் அதை இந்த காலத்தில் குறிப்பாக பரவலாக்குகிறார்கள். இந்த இடத்தில் இப்படி நடக்கும், வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று இதை பரவலாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளம் பருவத்தில் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை நாம் பாதுகாத்து, அவருடைய இஸ்லாத்தை பாதுகாத்து அவர்களை சிறந்த முஸ்லிமாக நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் பாருங்கள், கவனியுங்கள். யாரோடு பழகுகிறார்கள், இப்படி இந்த நியூ இயர் கொண்டாட்டம் என்கிற பெயரில் இந்த சீர்கேடுகளில் அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்களே, அப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகுகிறார்களா என்பதை எல்லாம் கண்காணிப்பது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமை. நீங்கள் கவனிக்காமல் இருந்துவிட்டு உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட அனாச்சாரங்களில்
குடி போதை, ட்ரக்ஸ், விபச்சாரம் போன்ற விஷயங்களில் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து நடனம் ஆடுவது என்கிற சீர்கேடுகளில் ஈடுபடக்கூடிய நண்பர்களோடு பழகி அவர்களும் சரி ஒரு முறை அங்கு போய் தான் பார்ப்போமே என்னதான் நடக்கிறது என்று அவர்களுடைய தோழமையில் அவர்களுடைய நட்பில் அப்படிப்பட்ட விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டு அப்படியே அவர்கள் வழிகட்டு போவார்களே. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு இஸ்லாம் தடையாக இருக்கிறதே, அந்த இஸ்லாமே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து போகக்கூடிய வாலிபர்களும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தையே இழந்து விடக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும். அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளிதான் என்னது? இப்படிப்பட்ட தவறான நண்பர்களோடு பழகுவது, இப்படிப்பட்ட அனாச்சாரங்களில் சீர்கேடுகளில் ஈடுபடுவது, அது ஒரு ஆரம்ப புள்ளி. அதோடைய கடைசி கட்டம் இஸ்லாத்தை இழந்து விடுவது என்கிற ஒரு விஷயத்தை வரை கூட என்ன செய்யலாம், அழைத்து போகலாம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான தர்பியத்தை செய்ய வேண்டும். அவர்களை இத்தகைய சீர்கேடுகள், மோசமான அனாச்சாரங்கள், கலாச்சாரங்களை விட்டு நாம் அவர்களை பாதுகாக்கும் விதமான மார்க்க அறிவை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். மார்க்க அறிவை ஊட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டும். தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அதற்கு முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். மற்ற மதத்தின் கலாச்சாரங்களை பெற்றோர்களாக நாம் பின்பற்றக்கூடாது. நாமே பர்த்டே கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நினைச்சுவார்கள் ஒரு படி அதிகமாக, பர்த்டே மாத்திரமா நியூ இயர் கூட கொண்டாடலாம் என்று ஒரு படி அதிகமாகவே நினைச்சுவார்கள், பின்பற்றுவார்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானுக்காக நாம் முதலாவது இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும், மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை மிக சிறந்த வழிமுறை என்கிற அந்த அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய, இஸ்லாத்தின் சட்ட திட்டங்கள், இஸ்லாத்தின் போதனைகளுக்கு மாற்றமான கலாச்சாரங்கள், சீர்கேடுகள் அனைத்தையும் தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான தர்பியத்து அடிப்படையில் அவர்களை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரஜப் மாதம் வந்துவிட்டது. ரஜபுக்கு அடுத்து ஷாபான், ஷாபானுக்கு அடுத்து ரமதான். ரஜப் மாதத்தில் பரவலாக ஒரு துவாவை நினைச்சுவார்கள், மக்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் யா அல்லாஹ் நமக்கு பர்க்கத் செய்வாயாக, ரமதான் மாதத்தை அடையச் செய்வாயாக. இந்த துவாவானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக ஆதாரபூர்வமான வழியில் அறிவிக்கப்பட்ட ஒரு துவா, ஒரு ஹதீஸு கிடையாது. அதில் ஜியாத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் பலவீனமான ஒரு அறிவிப்பாளராகவும், இன்னொரு அறிவிப்பாளர் ஜாயிதா என்பவர் அந்த ஜியாதை விட மிகப்பெரிய பலவீனமான அறிவிப்பாளராகவும் இருக்கிறார். இரண்டு பெரிய பெரிய பலவீனங்கள் இருக்கும் காரணத்தினால் அந்த துவா ரசூல் அவர்கள் கேட்டதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவலும் கிடையாது. ஆக அதை நாம் ரசூலுடைய ஒரு துவா, இந்த துவாவை கேட்க வேண்டும், சுன்னத்தான ஒரு மஸ்னூன் துவா என்றெல்லாம் நினைத்து நாம் நினைச்சக்கூடாது, அந்த துவாவை ஓதக்கூடாது. ஆம், ஒவ்வொரு மாதத்திலும் ரஜப் மாதம் என்று குறிப்பாக அல்லது ஷாபான் மாதம் என்று குறிப்பாக அல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்தில் பர்க்கத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ் பர்க்கத் செய்வாயாக, நம்முடைய நேரத்தில் பர்க்கத் செய்வாயாக, நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய பிள்ளைகள் பர்க்கத் செய்வாயாக என்று எப்போதும் கேட்க வேண்டிய ஒரு துவா. அதே நேரத்தில் ரமதானை அடைய செய்வாயாக என்று நாம் தனியாக துவா செய்தால், ஹதீஸில் வந்த துவா என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் ரமதானை அடைய செய்வாயாக என்று நாம் துவா செய்தால் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அது கேட்க வேண்டிய ஒரு துவா தான். ரமதான் மாதத்தை அடைய செய்து அந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று அந்த ரமதானை அடைந்து நிறைய அமல்களை செய்ய வேண்டும், மஃபிரத்தை தேட வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் நாம் துவா செய்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது தவறே கிடையாது. இந்த வார்த்தைகளோடு ரசூலுடைய துவா என்பது வரவில்லை என்பதை மாத்திரம் நாம் நினைச்ச வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரமதான் மாதம் நெருங்க ரமதான் மாதத்தை அடைந்து அதில் இபாதத் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனையும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும். சிந்தனை ரீதியாக நாம் ரமதான் மாதம் வந்த பிறகு இபாதத்துக்காக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார், மாதம் முழுவதும் நோன்பு வைப்பார் என்று சொல்லும் அளவிற்கு அதிகமாக நோன்பு வைப்பார்கள் ஷாபான் மாதத்திலே. அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பதற்கான ஒரு தயாரிப்பு தான் என்னது, ஷாபான் மாதத்தின் நோன்பு என்று சொல்வார்கள். ஆக இது என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் வருவதற்கு முன்பாகவே
சிந்தனை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் தன்னை தயார்படுத்திக் கொள்வார். ஆக அந்த விதத்தில் என்பார்களே, இப்போதே நீங்கள் நினைச்சீங்கள், மற்ற நாட்களை காட்டிலும் சென்ற ரமதானில் நாம் குர்ஆனை படித்தோமே, ரமதான் போய் ஏறக்குறைய 10 மாதங்கள் ஆகின்றன. இந்த இடைப்பட்ட 10 மாதங்களில் நான் குர்ஆனை ஓதினேனா என்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். எடுத்து நீங்கள் அடிக்கடி படித்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொன்னால் இப்போது ஆரம்பியுங்கள். இப்போது நீங்கள் ஆரம்பித்தால் ஒரு 2 மாதங்கள் குர்ஆனை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து ஓத ரமதான் மாதத்தில் சரளமாக ஓத வரும். ரமதான் மாதத்தில் 1 குர்ஆனும் 2 குர்ஆனும் முடிக்க நாம் என்ன செய்யலாம், முயற்சி செய்யலாம். அந்த விதத்தில் ரமதான் மாதம் உடைய வருகைக்கு முன்பாகவே உள ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அந்த துவா என்பது பலவீனமான துவாவாக இருந்தாலும் ரமதான் மாதத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் எல்லாம் என்ன கிடையாது, தப்பே கிடையாது. அதை நாம் பிரார்த்தனையாக தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வார்த்தைகள் கூட நாம் என்ன செய்யலாம், துவா கேட்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வருகின்ற ரமதான் மாதத்தில் அந்த ரமதான் மாதத்தை அடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மஃபிரத்தையும் தேடக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.